மியூச்சுவல் ஃபண்டில் ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா 1925 கோல்டு ரேட் ₹18.75. இதே 2024 $77,913. இது ஒவ்வொரு வருடமும் ஏதோ ஒரு டேட்டில் ஒரு சவரன் வாங்கியிருந்தா இப்போ 100 வருஷத்துக்கு அது ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 5,000லேருந்து 20,000 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிடியில் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி 1 கிலோ இருக்கும், 10 கிராமுடைய ரேட்டு இது. ஸோ அப்போ 100 வருஷத்துக்கு 10 கிராம்னு வாங்கியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து 1 kg கோல்டு நம்மக்கிட்ட இருக்கும். அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் மேக்ஸிமம் 20,000 வைங்க. ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் மந்த்லி ₹2,500 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும். நமக்கு யூனிட் வைஸ் வந்து அலாட் ஆகும். ஃபஸ்ட்டு மந்த் 100 யூனிட் அந்த மாதிரி விலை ஏற்றம் இறக்கும். நம்ம கோல்டு வாங்கும்போது நம்ம பணத்துக்கு ஏற்றாப்புல கிராம் கிடைக்கிது இல்லையா, அதுபோல் நம்ம இதில் யூனிட்ஸ் கிடைக்கும். இதை நம்ம ஏறும்போதும் இறங்கும்போதும் வாங்கி வச்சுருந்தா அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஷேர் மார்க்கெட் மேலே போகும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நம்ம லாங் டேர்முக்கு எஸ்ஐபி மெத்தடில் வாங்கும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை விட பல மடங்கு இன்ட்ரெஸ்ட் CAGR கூட்டு வட்டி விகிதப்படி நமக்கு கிடைக்கிறது இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் தான். அதனால் மார்க்கெட் இறங்கும்போது இடையில் நிறுத்தாமல் எஸ்ஐபியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணால் நமக்கு டெஃபினட்டாக லாங் டேர்மில் நல்ல க்ரோத் இருக்குது, நமக்கு ரிட்டர்ன் நல்லா கிடைக்கும்.